மிச்சில் மார்ஷ் இனி நீங்க அன்னைக்கு பண்ண தப்புக்கு தான் இன்னைக்கு உங்களோட நாடு அனுபவிச்சுட்டு இருக்குன்னு சொல்லி அவன 2023ல வேர்ல்டு கப் மேல காலை வச்சுட்டு பீர் பாட்டில சும்மா கெத்தா தொங்க விட்டுக்கிட்டு போஸ் கொடுத்தீங்கல்ல. அன்னைக்கு முடிவெடுத்ததியா அந்த ஐசிசி வேர்ல்டு கப் அந்த டிராஃபி நீ என்ன மதிக்காம என் மேல காலு வச்சீல, இனி உங்களோட கை கூட என் மேல படக்கூடாதுன்னு ஒவ்வொரு ஐசிசி டிராஃபியும் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா விட்டு விலகி போயிட்டே இருக்கு. நீங்க என் பக்கம் கூட வரக்கூடாதுன்ட்டு ஆஸ்திரேலியாவை துரத்தி அடிக்குதுன்னு சொல்லி அவனும் 2023ல பிடிச்ச இந்த சாபம் பார்த்தீங்கன்னா இன்னமும் அவங்களை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கு. இதற்கெல்லாம் முக்கிய காரணமே மிச்சில் மார்ஷ் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கர்ம வினை. காலங்கள் எவ்வளவு நாள் போனாலும் காலம் தக்க ஒரு பதிலடி கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு அதுக்கு சரியான ஒரு பதிலடி கொடுத்துருக்கு ஆஸ்திரேலியாவுக்கு. பிளஸ் அப்படி என்னதான் நடந்தது, எதனால இந்த வீடியோ உங்களுக்காக கொண்டு வந்திருக்குன்னு தெளிவா கொண்டு வந்திருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நண்பர்களே. 2026 T20 வேர்ல்டு கப்ல பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் வந்துட்டு இருக்கு. ஆஸ்திரேலியா அணி வெளியேற்றப்பட்டிருக்காங்க. குரூப் பில இப்படி ஒரு சம்பவம் நடக்குன்னு யாரும் நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த குரூப்ல பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா அணி சூப்பர் 8க்கு குவாலிஃபை ஆயிருந்தாங்க. பிளஸ் ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு சான்ஸ் இங்கிருந்து இருந்தது. ஜிம்பாப்வே வெர்சஸ் அயர்லாந்து அந்த மேட்ச்ல ஜிம்பாப்வே தோக்கணும். பிளஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காக்கு அகேன்ஸ்டா ஜிம்பாப்வே தோத்தாங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா சூப்பர் 8க்கு தகுதி பெற்றலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சான்ஸுக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பிளஸ் 5 சான்ஸ் நேற்று நடக்க மாதிரி இருந்தது. எக்ஸ்பெஷலி ஸ்ரீலங்கா வெர்சஸ் ஜிம்பாப்வே வெர்சஸ் அயர்லாந்து மேட்ச் நடந்து பிளஸ் அயர்லாந்து ஜெயிக்கணும் ஆஸ்திரேலியா டீம் ஒரு சைடு ப்ரே பண்ணிட்டு இருந்தாங்க. அதற்கெல்லாம் ஒரு கடவுள் கூட பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு உதவலன்னு சொல்லி அவனுங்க அந்த மேட்ச் மழையால ஒரு பால் கூட பவுல் பண்ணாம அந்த மேட்ச் கைவிடப்பட்டது. அதனால அயர்லாந்துக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்தாங்க, ஜிம்பாப்வேக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்தாங்க. அதனால ஜிம்பாப்வே ஏற்கனவே ஒரு 4 பாயிண்ட் வச்சிருந்தனால இப்போ ஒரு 5 பாயிண்ட் எடுத்து பிளஸ் சூப்பர் 8க்கு அழகா குவாலிஃபை ஆயிட்டாங்க. அதனால ஆஸ்திரேலியா இந்த 2026 டோர்னமெண்ட் விட்டு இப்போ வெளியேற்றப்படுறாங்க. பிளஸ் இது ஒரு பெரிய அணிக்கு ஒரு பெரிய சோகம்னு சொல்லி ஆகணும். இதற்கு எல்லாம் எதனாலதான் இந்த ஆஸ்திரேலியா இப்போ வெளியே போனாங்கன்ற ரசிகர்கள் ஒரு சைடு விமர்சனங்கள் தள்ளி கூச்சிட்டு இருக்காங்க. 2023 T20 வேர்ல்டு கப்ல மிச்சில் மார்ஷ் அந்த ஒரு பண்ண அந்த கோப்பையை மதிக்காம காலுக்கு அடியில வச்சு காலை அது மேல தூக்கி வச்சு கையில் ஒரு பீர் பாட்டில் வச்சுக்கிட்டு அந்த கோப்பையை சரியா மதிக்காம அதுக்கான உரிய மரியாதையை கொடுக்காதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த ஐசிசி டிராஃபியே என் மேலே காலை வச்சு என்னை மதிக்கல, நீங்கள் இனிமேல் உங்களோட கை கூட என் மேலே படக்கூடாதுன்னு ஆஸ்திரேலியா விட்டு விலகி போயிட்டு இருக்கு அப்படிங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் கிரிக்கெட்டை கடவுளாக நினைக்கிற அந்த ஒரு ஆஸ்திரேலியா அணிக்கு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சோகமா அப்படின்ட்டு ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா ஒரு சில ரசிகர்கள் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் காலம் தக்க பதிலடி கம்பல்சரி கொடுக்குங்க. ப்ளஸ் அதை நீங்கள் ஒரு பொருள் உங்களுக்கு கிடைக்குதுன்னா அதை நீங்கள் உங்களுக்கு சரியாக அதுக்குரிய மரியாதை கொடுக்கணும். அந்த மரியாதை கொடுக்கல அப்படின்னா அதுக்கான அந்த பொருள் அதுக்கு தகுந்த உங்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கும் அப்படிங்கிறது ஆஸ்திரேலியா உதாரணமாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கிறாங்க. பிளஸ் ஆஸ்திரேலியாவோட இந்த நிலைமைக்கு யார் தான் காரணம்? பிளஸ் அவங்களோட இந்த தலக்கணம் கர்மா வினையே தான் காரணமா, இல்லை நாங்கள் தான் கெத்து அப்படின்ட்டு வேற லெவலாக சொல்லிட்டு இருக்காங்க. ப்ளஸ் அதுதான் காரணமா அப்படின்ட்டு நீங்கள் மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிடுங்க. ப்ளஸ் ஆஸ்திரேலியா மாதிரி அணிக்கு இதுவெல்லாம் ஒரு உதாரணமாக இருக்கணும். ஏன்னா சின்ன பெரிய அணிகள் இந்த கப்புக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ போடுறாங்க, ஆனால் இப்போ எவ்வளோ எஃபெக்டாக போடுறாங்க. ஆனால் கிடைச்ச கப்பை இப்படி உசாதனப்படுத்தினா அப்படின்னா பிளஸ் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும் அப்படிங்கிறது இப்போ இந்த காலம் அவங்களுக்கு புரிய வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமே அவங்க ஐசிசி பக்கம் நெருங்கவே முடியலைங்க. டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் போனாங்க, சவுத் ஆப்பிரிக்காவுக்கு தோல்வி அடைஞ்சாங்க. 2025 பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப் ஃபைனல் சாம்பியன்ஷிப்புக்கு உள்ளே கூட வரவே இல்லை. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா குரூப் ஸ்டேஜ்லேயே வெளியே தூக்கி எறியப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரி இந்த ஐசிசி டிராஃபியை நீங்கள் உதாசனப்படுத்துனீங்க. ப்ளஸ் அது உங்களை இப்போ உதாசனப்படுத்தி உங்களை பக்கம் கூட நெருங்க விட மாட்டேங்குது. ப்ளஸ் இதற்கெல்லாம் முழுக்க என்ன காரணமாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் மறக்காமல் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் சப்போர்ட்டிங் மாதிரி கொடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ இருப்பலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.